ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ரூ. 5க்கும் குறைவான விலையில் ஒரு பென்னி பங்கு இருக்குது. இந்த பென்னி ஸ்டாக் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்டாக்காக இருக்குது. அது என்ன அப்படி ஒரு பயங்கரமான பென்னி ஸ்டாக்கு என்ன ஏதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as a 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 அல்லது 15,000 உபரியாக தேவையில்லாமல் தூங்கிட்டு இருக்கு. இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ஒரு அகாடமிக் அவேர்னஸாக இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kனா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. as I said 10 to 15K. இதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. ரெண்டாவது, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலை யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 1 மினிட்டில் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக இருக்கும். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் பெருசாக வேணும், இந்த சூப்பர் ஃபைன்ஸ் விஐபி ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லாவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விட எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது ஒருவரோட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். வேறு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே, பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். இது ஆஃபர் ரேட்டு. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கனால நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியால் ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் எனக்கு ஒத்துவராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன் இல்லை, ஒரு ரொம்ப பயங்கரமான பென்னி ஸ்டாக்கு. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து $4.89 இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிற அன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து நியூ ட்ராக், NEWTRAC, நியூ ட்ராக் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் லிமிடெட். நியூ ட்ராக் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் லிமிடெட், ஏதோ சாப்பாடு சம்மந்தமான கம்பெனி போல் தெரியுது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுன்னு பார்த்தா $4.89. ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறேன். அப்போ சில வெண்ணெய்கள்லாம் வந்து கமெண்ட் போடும், அப்போ என்ன மயத்துக்கு நீ வந்து இந்த வீடியோவை இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன், இதான் ஸ்டாக் மோசம்னு தெரியுதில்ல, அப்போ ஏன் சொல்கிறேன்னு கமெண்ட் போடுவானுங்க. ஆனால் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரியும் பென்னி ஸ்டாக்குங்கிற போர்வையில் வந்து சில ஸ்டாக் வந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்குது. இதை வாங்கினோம்னா 0 ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காகத்தான் இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்டாக்கை போடுறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. நல்லது தெரிஞ்சுக்கிற மாதிரி கெட்டதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காகத்தான். ஸோ இந்த கம்பெனியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா, இந்த கேபிட்டலில் வந்து அப்படியே டெஸ்ட்ராயிங் த கேபிட்டல்னு சொல்லுவோம். இதில் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இதோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ROCE வந்து பயங்கரமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ROCE வந்து -69.5% இருக்குது. அண்ட் ROE -79.7% இருக்குது. அப்போ போட்ட முதல் என்ன ஆகுறது, இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தாலும் இட்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. கொலாப்ஸ் என்னென்னா, நெட் லாஸ் வந்து -6.1
7 crores இருக்குது, நஷ்டத்தில் இருக்குது. அண்ட் இவங்களுடைய ரெவென்யூ டிராப்ட் ஃப்ரம் வருமானமே குறையுது. எப்படின்னா 64 கோடியிலேருந்து 16.32 கோடியாக குறைஞ்சி போச்சு ஒரே வருஷத்தில். அப்போ இந்த ஸ்டாக்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓபிஎம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓபிஎம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா -209%, ஓபிஎம் -209%, ஆர்ஓசி -69.5%, ஆர்ஓஇ -79.7%. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் ₹4.89 அட்ராக்டிவ் இருக்கேன்னு யாரும் வாங்கி அப்படியே காலில் கடலை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கு தான் இந்த ஸ்டாக் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நிறைய மார்க்கெட்டில் அவ்வப்போது வந்து போயிட்டு திடீர்னு பார்த்தா ஒன் டேயில் வந்து ரேலி இப்படி வந்துட்டுருக்கும். அப்படி இல்லைனா கூட இந்த இந்தூர் அங்கேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்து எஸ்எம்எஸ் அனுப்புவானுங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கி இத்தனை குவான்டிட்டி வாங்க, அத்தனை குவான்டிட்டி வாங்கினோம்னா வீணாக போயிடும். ஏன்னா அவன் வாங்கிட்டு விற்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க பென்னி ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு. அப்போ பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து எச்சரிக்கையாக கையாளக்கூடிய ஒரு பர்டிகுலர் சின்ன ஸ்டாக்கு. ஆனால் இந்த மாதிரி சின்ன பென்னி ஸ்டாக் தான் வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் 19 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போனது. அண்டு எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 19 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போய் போனஸ், எஸ்சி பவர்லாம் போனஸ்லாம் கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னு யூடியூப்காரன் வந்து இவ்வளோ பெரிய சொம்ப தூக்கிட்டு வந்து நீ கம்யூனிட்டி கைடன்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டேன்னு குதிப்பான். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியல. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் அதெல்லாம் போட்டு விட்றேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பென்னி ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக் எப்போதுமே இருக்குது. அதுதான் நம்ம சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் விஐபி, சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி, பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்டு சரியான மொபைல் ஆப் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ணி தொடர்ந்து கரடியாக கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு வேணும். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் டிமேட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ. நீங்கள் வந்து உடனே கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் கோடிங், பைத்தான் கோடிங்லாம் இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஸ்கேல்பிங் தெரியும்ல, ஒரே நிமிஷத்தில் அந்த ஸ்கேல்பிங் பண்ணக்கூடிய வசதியும் இதில் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இப்போவே ஹாய் டிமேட்னு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தட்டி விட்ருங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுங்க. இது ரொம்பவே நல்லா நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் எழுதின ஒரு 58 இபுக்கு, ஷேர் மார்க்கெட் தொடர்பான இபுக்கு, அது எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி விடுங்க. இதுக்கான ஆஃபர் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சில வீடியோக்களில். அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் சைக்கோதெரப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்க்கான மனோபாவத்தை மாற்றி வச்சு சக்ஸஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த கிளாஸ் இருக்கும். ஆன்லைனில் செஷன் இருக்கும். இல்லை 1-to-1ஆகவும் இருக்கும், இல்லை 1-to மினி குரூப்பாகவும் இருக்கும். அதே போல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் தமிழில் இமெயில் லெசன் வரும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா 3-4 கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி செய்கிறதுன்னு, அண்ட் ரெண்டாவது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கோட சீக்ரெட்ஸு, அண்டு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட சீக்ரெட்ஸு, அது ஒரு கோர்ஸு, தனித்தனியான கோர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி டே ஆப்ஷனுக்கான கோர்ஸு, அதுக்கப்புறம் ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அதுக்கான சீக்ரெட்ஸ் உள்ள கோர்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கரஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான ஆஃபர் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.